ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. மாசம் மாசம் 5000, மாசம் மாசம் 1000, டெய்லி ஓசி பஸ், பொங்கலுக்கு 3000, அப்புறம் ஒரு 5000 நல்லா வாங்கினீங்க. வாங்கிட்டு விசுவாசத்தை ஒரு பக்கம் காட்டிட்டீங்க. எப்படி நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா நிம்மதியா தூங்குறீங்க. அடுத்து கொடுப்பாங்கண்ணா யாரு ஜெயிச்சோனா வரட்டானா, இருந்தாலும் நன்றி கட்டவங்க மக்கள்ரா நீங்க. பூரா உண்மைக்கே நன்றி கட்டவங்க. 36 மாசம் 1000 3 வருஷம் 36,000, ஒரு 3000 பொங்கலுக்கு, திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு 5000. எப்படி இப்பெல்லாம் வாங்கிட்டு இப்பெல்லாம் நன்றி கட்டதான மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பொம்பளை ஆம்பளை பூரா நல்லா பரவாயில்லப்பா, நல்லா தரமா தெரியுங்க. அடுத்து விஜய் ஒண்ணுமே தரலன்னா செய்வீங்க, செத்து போயிருவீங்களா? விஜய் ஒண்ணுமே தரமாட்டாரு. அவர் பதவிக்கு வராரோ வரலையே தெரியாது. நீ யோசி பஸ்ல எப்படி போறீங்க? நீ மாசம் மாசம் நல்லா யார் முதலமைச்சரா வந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன், யாருக்கும் நல்லது செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான். எல்லாம் ஸ்டாலின் நல்லா செஞ்சாரு, செஞ்சவருக்கே இந்த ஏரியா ஆகி போச்சு. அப்புறம் நாளைக்கு விஜய் அண்ணன் உங்களுக்கு தான், நீங்க பதவி ஏற்று வந்தாலுமே இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நம்பி எதுவும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களை கவுத்துட்டு போயிருவாங்க. இதே உண்மை. நன்றி கட்ட மக்கள். ஆமா, பூரா அங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம், பூரா நன்றி கட்ட மக்கள். விஜய் அண்ணன் நீங்க வந்தாலும் சரியா, யார் முதலமைச்சர் வந்தாலும் சரிதான், மக்களுக்கு செய்யாதீங்க. இலவசம் கொடுக்காதீங்க, பூரா கவுத்துட்டு போயிருவாங்க. உண்மைதான்.